பௌர்ணமி தோறும் நான் மருவத்தூருக்கு போகிறது வழக்கம். செய்யாறில் அப்போ நான் குடியிருந்தேன். 7:15 மணி பஸ்ஸு. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு போது எனக்கு என்னவோ அந்த காட்சி கொடுத்த அம்மா காட்சி கொடுத்த சில பேர் நினைவு வந்தது. அது ஏன் அந்த நேரத்தில் நினைவு வந்ததுன்னு தெரியாது. என் மனைவியை பார்த்து, இது பார்வை, இவங்களுக்கெல்லாம் அம்மா காட்சி கொடுக்குது, நாம் இத்தனை வருஷமாக வந்திருக்கிறோம், நமக்கு காட்சி கொடுக்குறதா பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஏன் நாம் எதிர்பார்த்துன்னு இருக்கணும், இவ காட்சியும் கொடுக்க வேணாம், நம்ம காட்சியும் விட வேணான்னா. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இவ காட்சியும் கொடுப்பா, நம்ம கணக்கு தீர்றதுக்காக காட்சியும் விட்டுடுவா. எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தா நினச்சி பாருங்க. அவங்கள இப்போ எத்தனை பேர் அம்மாக்கிட்ட தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்கன்னு நினச்சி பாருங்க. வர்றவங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பா. அவன் பக்தியோடு வந்து பிடிச்சிங்கன்னா பிடிச்சிக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுட்டோம் அப்படின்னு இவன் விளையாட்டில் அது ஒன்று. ஆகையினால காட்சியும் விட்டுருவா. அதனால தான் சொல்கிறேன், இவ காட்சியும் கொடுக்க வேணாம், காட்சியும் விட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்படியே சொல்லிவிட்டு சரி நான் வர்றேன்னு சொல்லி 7:15 பஸ்ஸு பிடிச்சி மருவத்தூருக்கு வந்தேன். அன்றைக்கி காலையில் அடிகளார் ஒரு 9 மணிக்கு வீட்டிலேருந்து வந்தார். அவர் பின்னாலேயே நான் போனேன். அருள்கூடத்தில் அப்போல்லாம் சகஜமாக நான் அவரோட அந்த அருள்கூடத்துக்கு போக வர எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அடிகளார் வந்த உடனே அவர் பின்னாலேயே போனேன். அடிகளார் உள் ரூமுக்கு போயிட்டார். சட்டை வேஷ்டி கட்டிட்டு சவுப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு அந்த துண்டை அக்கிளில் வச்சுக்கின்னு நான் வாசப்படியில் நிற்கிறேன். வாசப்படியில் என்னை பார்த்துட்டு, அம்மா காட்சியும் கொடுக்கும் காட்சியும் விட்டுடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு குறும்பு சிரிப்பு சிரிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டார். நினச்சி பார்த்தேன், 7:15க்கு பொண்டாட்டிக்கிட்ட பேசின பேச்சு 9:30க்கு 10க்கு 9:10 மணி இருக்கும். அப்படியே எடுத்து அந்த வாக்கியத்தை சொல்கிறாருன்னா அடிகளார் என்ன சாதாரணமா? முக்காலும் உணர்ந்தவர். பௌர்ணமி தோறும் நான் மருவத்தூருக்கு போகிறது வழக்கம். செய்யாறில் அப்போ நான் குடியிருந்தேன். 7:15 மணி பஸ்ஸு. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு போது எனக்கு என்னவோ அந்த காட்சி கொடுத்த அம்மா காட்சி கொடுத்த சில பேர் நினைவு வந்தது. அது ஏன் அந்த நேரத்தில் நினைவு வந்ததுன்னு தெரியாது. என் மனைவியை பார்த்து, இது பார்வை, இவங்களுக்கெல்லாம் அம்மா காட்சி கொடுக்குது, நாம் இத்தனை வருஷமாக வந்திருக்கிறோம், நமக்கு காட்சி கொடுக்குறதா பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஏன் நாம் எதிர்பார்த்துன்னு இருக்கணும், இவ காட்சியும் கொடுக்க வேணாம், நம்ம காட்சியும் விட வேணான்னா. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இவ காட்சியும் கொடுப்பா, நம்ம கணக்கு தீர்றதுக்காக காட்சியும் விட்டுடுவா